வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தற்றோம் தூக்குறோம். எஸ், இன்னைக்கும் தற்றோம் தூக்குறோம் நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது. ஏன்னா இது உங்களுக்கான போட்டி. களத்தில் இறங்கி விளையாட ரெடியாக இருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே எங்கள் கூட பேசலாம். பேசுறது என்ன, விளையாடலாம். அதனால ஜாலியாக விளையாடுறதுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். முதல் காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயப்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ரஜினி அவர்களை பற்றின கேள்விகள் கேட்க போகிறோம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாஷா திரைப்படத்தில் ஆட்டோக்காரன் அப்படின்ற சாங் இருக்கு இல்லையா, அதை ரஜினி அவர்களுக்காக பாடினது யாரு? எஸ்பிபி. சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? பில்லா திரைப்படம் இருக்கு இல்லையா, ஆமா. இதுல ஹலோ 2 கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த 2 பேரை சொல்லுங்க. ஒரு பேர் வந்து பில்லா. 3 இன்னொரு பேர் வந்து ராஜப்பா. சரிங்களா? ராஜப்பா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். மகிழ்ச்சி. எனிவேஸ், இப்படிதான் விறுவிறுப்பாக வருவாங்க, அப்படியே பாதிலேயே அவுட் ஆயிடுறாங்க. வேதனையாக தான் இருக்கு. பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? மார்த்தாண்டத்துலேருந்து மகேஷ் பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? எனக்கு விஜய் பற்றி கேட்கணும். விஜய் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? சிவகாசி படத்துடைய மியூசிக் டைரக்டர் பேர் என்ன? 5 4 3 2 1 ஸ்ரீகாந்த் தேவா என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்ஸ். ஓகே, அதான் வராங்க, பட்டுன்னு வராங்க, படால்னு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க போல். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுது. சரி, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அப்படியே தக்க வச்சுக்கோங்க. காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஜெவிசா வைகுண்டபுரியிலிருந்து பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? துப்பாக்கி படம் பார்த்தீங்களா? இந்த படத்தோட பார்த்தது இல்லையா? என்ன படம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? மெர்சல். மெர்சல் படத்தோட ஹீரோயின் 2 பேர் சொல்லுங்க. காஜல் அகர்வால், சமந்தா. சரி, கரெக்டு தான். ஆனால் யார் உங்களுக்கு பக்கத்துலன்னு சொல்லித்தரா? அம்மா. அம்மாவா? சரி, ஓகே, சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான 2வது கேள்வி, லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி அப்படின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? மாஸ்டர். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3rd கொஸ்டின் போகிறோம். சரிங்களா? ரெடியா? ஒரு படத்தில் மீனவராக நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? 5 4 3 2 1 சூரா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ சார், நான் வந்து ரஜினி பற்றி பேசுகிறேன் சார். நான் ஓகே, நீங்கள் யார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் இங்கே சென்னையிலேருந்து கொட்டூர்லேருந்து அசுதாஸ் பேசுகிறேன் சார். நான் ரஜினி அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, வேட்டையன் படத்தோடைய டைரக்டர் பேர் என்ன? ஜெய்பீம் சார். ஜெய்பீமா? ஞானவேல் என்பதுதான் சரியான பதில். அவர் எடுத்த படம் தான் ஜெய்பீம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல். பரவாயில்ல, நல்லா தான் முயற்சி பண்ணார். ஓகே, ஆனால் ஜெய்பீம் இல்லாமல் பேர் வைப்பாங்க. சரி, வச்சுருப்பாங்க போல். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து மதன் பேசுகிறாங்க. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பற்றிங்க. சூர்யா அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? சூர்யா அவர்களுடைய உண்மையான பெயர் என்ன? சரவணன். சூப்பர். சரி, ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? சரி. சூர்யாவுடைய நடிப்பில் வாரணம் ஆயிரம் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? கௌதமாசிவன். சூப்பரு. சரி, ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போகிறோம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கான 3rd கொஸ்டின்,
சூர்யா அவர்களோட நடிப்புல பிதா மகன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? என்னங்க? பிதா மகன். ஆமா. இந்த படத்தோடைய டைரக்டர் யாரு? பாலா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி சரிங்களா? ஜெய் பீம் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை அப்படியே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சூர்யா அந்த கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. யாருடைய கதாபாத்திரம் அது ரியல் லைஃப்ல? சூர்யா சந்துரு கதாபாத்திரம். சூப்பர். சரி. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி போறோம் சரிங்களா? இத சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். ஓகே, சரிங்க. சூரரை போற்று படத்துல அவருடைய கேரக்டர் நேம் என்ன? நெடுமாறன் ராஜாங்கம். நெடுமாறன் ராஜாங்கம். சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, மதன் தானே உங்க பேரு? ஆமா, மதன் தான். ஓகே, உங்களை எங்க டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா விளையாண்டு ஜெயிச்சிட்டிங்களே, சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக்காக விளையாண்டீங்க. இதே மாதிரி தான் எல்லாரும் வரணும், விளையாடணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடைய. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், மேடம். வணக்கம்ங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஷோக்குள்ள வந்தாச்சு. மேடம், சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். மேடம் பேசியாச்சுங்க, நீங்க ஷோக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க இப்போ. இல்லைங்க மேடம், இழிஞ்சது. நீங்க ஷோ பாக்குறீங்களா? மேடம். ஐயோ, ஏங்க ஷோக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க, மேடம் இல்ல. உங்களுக்கு மேடம் வேணா நீங்க விளையாட முடியாது, மறுபடியும் மேலேயே கொடுத்துறேன். மேடம் கிட்ட பேசுறீங்களா? இல்லைங்க சார், பார்த்தீங்கன்னா லைவ் அவருக்குள்ள பேசுறது தான் உங்ககிட்ட பேசுறதுங்களா? நீங்க எங்கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கிறீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அவர் டிவி பார்த்து பேசுறாருப்பா. சாரி, கட் பண்ணிப்போம் சரிங்களா? சாரிங்க சார், நான் தான் சார் பேசுறேன், மாயக்கண்ணன். நீங்க டிவி பார்த்துட்டு பேசக்கூடாது, எங்கிட்ட பேசணும். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து ராஜேஷ் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும் சார். ஓகே, விஜய் அவர்களுடைய நடிப்புல முதல்ல அதிகமா வசூலித்த திரைப்படம் எது? இது பூவே உனக்காக சார். சூப்பர், தேங்க்யூ சார். ஓகேங்க, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் சரிங்களா? சரிங்க. அவருக்கு இளைய தளபதி அப்படின்ற டைட்டில் கொடுத்தது யாரு? இளைய தளபதி. 5 4 3 2 1. இல்ல சார். எஸ்ஏசி என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? அவருடைய தந்தை. ஓகே சார். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இதே வேகத்தோட நெக்ஸ்ட் காலர் தட்டுறோம் தூக்குறோம்ல, யாருங்க? மதுசூதனன் பாலாஜி சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சார் அஜித் குமார் சார். அஜித் குமார் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். விஸ்வாசம் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? 5 4 3 2 1. தெரியல, இவர் தாங்க நிறைய படம் எடுத்திருக்காரு. அஜித் அவர் 4-5 படம்லாம் எடுத்திருக்காரு. சிவா என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நாங்கள்லாம் தூக்குறதுக்கு ரெடியாக தான்ப்பா இருக்கோம், நீங்க பரிசு கொடுக்க ரெடியா அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட காலர் ஒருத்தங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். உங்க பேரு? ஜெயபாரதி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா சார் பத்தி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே சார். ஓகே, சூர்யா அவருடைய நடிப்புல சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? எஸ் சார். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இமான். இமானா? ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் என்பது சரியான பதில். தேங்க் யூ சார். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் சரிங்களா? சொல்லுங்க சார். சூர்யா ஸ்மக்லரா ஒரு கடத்தல்காரனா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, என்ன படம்? கடத்தல்காரனாவா? ஆமா. கடத்தல்காரனா எந்த படத்துல நடிச்சிருப்பாரு? கேளுங்க. அயன் அயன் அயன். அயன் என்பது சரியான பதில் சரிங்களா? தேங்க் யூ சார். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இமான் சார். 4. சூப்பர், தேங்க் யூ சார். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. மாயாவி இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? கௌதம் மேனன் சார். இல்ல, சிங்கம் புலி என்பது சரியான பதில் சரிங்களா?
ஓகே சார். நன்றி, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பராக விளையாண்டீங்க. ரைட்டுப்பா, இதே மாதிரி அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மாவட்டம் திருவத்தூர். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி. ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வசூல் ராஜா MPBS இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? பரத்ராஜ். சூப்பரு, சரியான பதில். உங்களுக்கான ரெண்டாவது கேள்விக்கு போறோம், சரிங்களா? திருஷ்யம் படம் இருக்கு இல்லையா? திருஷ்யம் அப்படின்ற படம் தமிழ்ல பாபநாசமா எடுத்தாங்க இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? இயக்குனர் வந்து விஸ்வநாத். இல்ல, ஜித்து ஜோசப் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நன்றி, சூப்பரா விளையாண்டீங்க. நைஸ் ட்ரை. மாக்கா மிஷி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து அஸ்வராஜ் பேசுறேன் சார். நான் ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எஸ்பி முத்துராமன் சார். எஸ்பி முத்துராமன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு சார். ஓகே, அவருடைய இயக்கத்துல வேலைக்காரன் இந்த படத்துடைய கதாநாயகன் யாரு? ரஜினி சார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? எல்லாமே தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்படிங்கிறீங்க. தெரியும் சார் எனக்கு. ரொம்ப பிடிக்குமா? விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். என்ன தெரியுது? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் நான். அதனால அவரை பத்தி கேளுங்க, நாங்க செமையா சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களா? ஆமா சார். சரி, அவரோட டைரக்ஷன்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிவாஜி பிடிக்கும் சார். எனக்கு சிவாஜியா? இது தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, அதானே சிவாஜி. அவரு சங்கர் சார்ல அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அவர் எடுத்த பிரியா இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? ஸ்ரீபிரியா சார். ஸ்ரீபிரியாவா? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? அவருடைய டைரக்ஷன்ல பாண்டியன் அப்படின்ற படம் வந்துச்சு. யாரு ஸ்கிரீன் பிளே பண்ணா அந்த படத்துல? அது பாலச்சந்தர் நினைக்கிறேன். இல்ல, பஞ்சு அருணாச்சலம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா தான் நீங்க பா. சூப்பர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இளம்பருதி, சேலம் மாவட்டம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சாரை பத்தி. யாரு? தளபதி விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ஓகே, அவரு சைல்டு ஆர்டிஸ்டா முதல்ல அறிமுகமான படம் எது? வெற்றி. இல்லை. தெரியலையா? தெரியல. டைம் முடிய போகுது. தெரியல. சரி, வேற கொஸ்டின் வேணா கேட்குமா? கேளுங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு பதில் யார் சொல்லுவா? நீங்க பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நம்ம சொல்லிடுவோம், சட்டம் ஒரு விளையாட்டு என்பதுதான் சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பற்றி சார். உங்க பேரு? அபி. ஓகேம்மா, உங்களுக்கான முதல் கேள்வி. கீர்த்தி சுரேஷ் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க? 2 சார். என்னென்ன படம்? பைரவா. சொல்லுங்க, இன்னொன்னு சொல்லணும்ல. 5 4 3 2 1. சர்க்கார் என்பதுதான் சரியான பதில். ஆமா, விட்டுட்டீங்களே எப்படியே. சரி, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய். ஓகே, ஆள் தொட்ட பூபதி நானடா இந்த பாடல் எந்த படத்துல வரும்? எந்த படத்துல? தெரியலையா? கில்லி படத்துல. இல்ல, யூத் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ.
ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் ராம்குமார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார், விஜய் பற்றி சார். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, ராஜாவின் பார்வையிலே இந்த படத்துல அஜித் விஜய் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் நேம் சொல்லுங்க. சரிங்களா சார்? சரி, நான் அஜித் அவர்களோட வேணா சொல்றேன். சொல்லுங்க. சந்துரு. சரிங்களா? விஜய் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியலையா? தெரியல சார். ராஜா என்பதுதான் சரியான பதில். சரி சார். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஓகே, இதே வேகத்துல அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம். வணக்கம்ங்க, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் சார், குமாரபாளையத்திலிருந்து பேசுறேன் சசி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜயகாந்த் பத்தி. விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. தர்ம தேவதை அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்களா? அதுல மியூசிக் டைரக்டர் யாரு? சங்கர் கணேஷ். யாரு? சங்கர் கணேஷ். இல்லை, ரவீந்திரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தர்ம தேவதை இந்த படம் பேர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கௌசல்யா பஞ்ச். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பற்றி பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தம்பிக்கு எந்த ஊர்? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? இயக்குனர் சார். ஆமா, சொல்லுங்க. 5 தம்பிக்கு எந்த 4 3 2 1 0. ராஜசேகர் என்பதுதான் சரியான பதில். நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்ஸ். ஆனால் என்ன, கொஞ்சம் முயற்சி பண்ணி வின் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, விடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம். வணக்கம், காலில் வந்தாச்சு, பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, என் கூட பேசலாம். வணக்கம்ங்க. ஹலோ. சரி, ஓகேங்க ஓகேங்க. நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பிரேக் போயிட்டு வந்துடுவோம். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்ருக்காங்க. என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கால் கனெக்ட் ஆன உடனே உங்களை டிவி மியூட்டில் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் விளையாட முடியும். ஒவ்வொரு டைமும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னும் காலர் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் விளையாடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கேட்கக்கூடிய 5 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாரை சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் தான். அதனால் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உடனே கால் பண்ணுங்கள், விளையாடுங்க, வின் பண்ணுங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அரனூர் பக்கம். யாருங்க? திருக்கோயிலூர் பக்கம். ஓகே, உங்கள் பேர்? சுவாசினி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் பத்தி. சூர்யா அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, கங்குவா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? யாரு? புரியல, மறுபடியும் சொல்லுங்க. கங்குவா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? தெரியலையா? 5 4 சுப்பிரமணியம். தேவி ஸ்ரீ பிரசாத் என்பதுதான் சரியான பதில். கங்குவா மாதிரியே ஒருத்தர் பக்கத்துல இருந்து மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், காஞ்சிபுரத்துல இருந்து மது பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? தளபதி விஜய் வில்லனா 2 படங்கள் நடிச்சிருக்காரு. என்ன படம்? சொல்லுங்க. 5 4 3 2 1 0. அழகிய தமிழ் மகன், கோட். சரிங்களா? 2 திரைப்படத்துல வில்லன் நடிச்சிருப்பாரு. நன்றி, சூப்பர். ஓகே, கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு இல்லையா? நைஸ். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நந்தா. எங்கிருந்து? சென்னையிலிருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி கேட்குறேன். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க கடைசியா ஒரு திரைப்படம் நடிச்சாங்க. எந்த திரைப்படம் சேர்ந்து? அந்த காணும். அந்த காணும். என்ன புரியல? அந்த காணும் இல்லைங்க, அந்த இல்ல கடைசியா இப்ப ரீசெண்டா நடிச்சாங்க.
வேட்டையன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். முதல் திரைப்படத்தில் தான் சொல்லக்கூடாது. வேட்டையன்ற படம் இதை ரீசெண்டாக தான் லாஸ்ட் தான் நடித்தாங்க அப்படின்னு கேட்டோம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் புனிதா கொளிஞ்சாம்பாறையிலேருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு ரவிமோகன் பற்றி கேள்வி கேட்கணும். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. பராசக்தி திரைப்படத்தில் ரவிமோகனுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 2 1 0. திருநந்தன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, ஓகேங்க சார். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ தானே ரிலீஸ் ஆச்சு, அதனால ரீசெண்டாக இருக்கக்கூடிய படத்துலேருந்து கேள்வி கேட்டோம். நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மெயின்பா சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித். அஜித் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா, அநேகன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமாம். ஹலோ, சொல்லுங்க சார். நீங்கள் யாரை பற்றின கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க? அஜித் சார். அஜித், அதான் நான் பார்த்தேன். நான் டப்புக்குன்னு எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. அஜித் தனுஷான்னு ஒரு கன்ஃபியூஷன். சரி, ஓகே, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. அஜித் அவர்களுடைய நடிப்பில் ஏகன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். இந்த படத்தில் நயன்தாராவுடைய கேரக்டர் பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா என்பது சரியான பதில். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா, நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் யாரு? 5 3 2 1. எச் வினோத் சார். ஆமா, ஹெச் வினோத் என்பது சரியான பதில். சூப்பருங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா, காதல் மன்னன் ரிலீஸ் ஆன தேதி என்ன? ஏதோ வருஷம் சொன்னா கூட போதும். இல்ல 19 இல்லைங்க, வருஷம் 1991 இல்ல 98 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். மே 1 இவ்வளவு சேஃபாக விளையாடுறாரு பாருங்க. மே 1ஆம் தேதினா அவரோட பர்த்டே அன்னைக்கு எப்படி ரிலீஸ் பண்ணி விட்ருப்பாங்க அப்படின்னு சேஃபாக விளையாண்டாரு. ஆனால் நம்ம எப்படி முடிச்சோம் பாருங்க. ஐயோ பாவம். சரி, நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணலாம், விளையாடலாம். இது தட்டுறோம் தூக்குறோம். அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, அது ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், இல்லை லிரிசிஸ்டாக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம், அதுலேயே மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட் பண்ணாதீங்க, டபால்னு ஒரு காலை போடுங்க. சும்மா இருக்கிற நேரம் விளையாடிட்டு போவோம். விளையாடி வின் பண்ணிட்டா பரிசு வருதியா வேணான்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம் வாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வந்தாச்சு லைனில். ஆஹா, வராங்க போகிறாங்க இப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படியே? சரி, ஒரு வேகத்தில் வந்தீங்கன்னா விளையாட வேண்டியது தானே. வந்துட்டிங்கன்னா டப்பால்னு விளையாடலாம். அதனால் நீங்கள் ரொம்ப இதுக்காக சிரமப்படணும்லாம் அவசியம் இல்லை. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் மகேஸ்வரிங்க சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் விஜயகாந்த் சார். யாரு? விஜயகாந்த் சார் பற்றி. விஜயகாந்த் அவர்களுடைய கேள்விகள் கேட்போம். நீதியின் மறுபக்கம் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சார். சூப்பர். ஓகே, உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி. அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்துடைய நடிகை ராதா அவங்க தான் இதுல கதாநாயகி நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 1. கண்மணி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. சரி, ஓகே, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். சரிங்களா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? தட்டுறோம் தூக்குறோம். சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி கேளுங்கண்ணா. ஓகே, நீங்க டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிக்கங்க. சரிங்களா, உங்களுக்கான முதல் கேள்வி. விஜய் ஒரு படத்துல கிக் பாக்ஸரா நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? ஆமா, 5 4 3 2 1. பத்ரி என்பதுதான் சரியான பதில். பாட்டு வரும், கேட்டிருக்கீங்களா இல்லையா? என்ன பாட்டுன்னா கேட்கல. இல்ல, நான் பாடினா எனக்கு புரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. அவர் தாங்க, அவர் கீழே படுத்துட்டு இருக்கும்போது கார்லாம் ஏறி போகுமே அவர் கை மேல.
பார்த்தது இல்லையா? வெறித்தனமாக ட்ரெயின் பண்ண லாரியெல்லாம் முந்திட்டு ஓடுவார். அதெல்லாம் போய் பாருங்கள், நல்ல படம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நித்யா திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜயை பத்தி சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஒன்ஸ் மோர் அப்படின்ற படம் வந்துச்சு தெரியுமா? ஆமாங்க சார். அதில் அவருடைய கேரக்டர் நேம் என்ன? ஐயோ விஜய் தான் சார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க சார். வேலாயுதம் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? மோகன் ரவி. மோகன் ரவியா? என்னங்கம்மா? சாரி, யாரு? ராஜா. ராஜா சார். சூப்பர், ராஜா, மோகன் ராஜா. ஓகே ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஜில்லா இந்த படத்துடைய விஜய் நடிச்சிருப்பார் இல்லையா? அதுல அவருக்கு சிப்லிங்கா, தம்பி தங்கச்சியா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அதுல யாரோ ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. ஐயோ, கேரக்டர் பேர் சொல்லுங்க. கேரக்டரோட பேர் சார். ஐயோ, என்னங்க எல்லாத்துக்கும் கேக்குற மாதிரியே வந்துட்டு டைம் முடிஞ்சு போச்சு. ஓ ஃபைன் சார். விக்னேஷ் மகாலட்சுமி, சரிங்களா? ஓ சரிங்க சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், இப்படிதான் நாங்கள் ஓப்பனாக கேட்போம். உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொன்னால் போதும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் பிரவீன் சார், விழுப்புரம் மாவட்டம் சார். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் எஸ்கே பற்றி சார். யாரு? எஸ்கேவா? எஸ் சார். சிவகார்த்திகேயன்னு சொல்லுங்க. ஷார்ட்டா சொன்னா எஸ்டிஆரா எஸ்கேவான்னு ஒரு கன்ஃபியூஷன். சரி, ரெடியா? சார். எஸ் சார். உங்களுக்கான முதல் கேள்வி, மெரினா படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 3 2 1 முடிஞ்சு போச்சு, போங்க. செந்தில் நாதன் என்பதுதான் சரியான பதில். ஓகே, எஸ்கே அப்படின்னு ரொம்ப உரிமையா வந்தீங்களே, ஏன் விட்டீங்க? சரி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், வாங்க. வராங்க, வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. சரி, நீங்களும் விளையாடலாம் எங்களோட. அதனால் நீங்கள் விளையாடுறதுக்குலாம் ஹெசிடேட் பண்ணாதீங்க. டபால்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களோட விளையாடலாம். எல்லாருமே பரிசு தூக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அந்த வரிசையில் காலர் லைனில் காத்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விருதாசலம் கதிரவன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் சார். யாரு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, அதிசய பிறவி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? அதிசய பிறவி. ஆமா. 5 4 3 முத்துராமன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, வேட்டையன் படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? தர்பார்லயும் அதே பேர் தான் இருக்கும். 5 4 3 2 1 ஆதித்யன் என்பதுதான் சரியான பதில். ஆமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. அது தர்பார்ல அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம் அப்படின்னு வரும், இல்லை ஆதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். பேச மாட்டீங்களா? லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை அங்கே டவர் இல்லையோ? சரி, நெக்ஸ்ட் காலர் கேட்போம். ஹலோ வணக்கம்ங்க, அடுத்த காலர் லைனில் இருக்கீங்களா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் விஜய் பற்றின கேள்விகள். அவ்வளோதான், அது அவ்வளோதான். அது விஜய் அப்படின்னு இழுக்கிறீங்களே, அவளை பற்றி கேட்கலாமா வேண்டாமாண்ணா? சரி, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஃபுட்பால் கோச்சா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அது என்ன படம்? சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? டீ மாஸ்டரா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அந்த படம் என்ன படம்? டீ மாஸ்டர். ஆமா, நிறைய காமெடி இருக்கும் அந்த படத்துல. 5 4 3 அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கொண்டு போனதே அந்த படம் தான். 3 2 1 பகவதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹாய், ஹலோ. இப்போ வராங்க, பேச மாட்டாங்களாப்பா? வந்துட்டாங்க. ஹலோ சார், ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறோம் சார். யாரு? ராஜாபாத்ல இருந்து பேசுறோம், கார்த்திகா. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க சார். தளபதி விஜயோடைய நடிப்புல ஹலோ மெர்சல் படம் வந்துச்சு இல்லையா? ஆமா சார். இதுல எஸ்ஜே சூர்யா அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? டாக்டரா? அவர் டாக்டரா தான். இந்த கதாபாத்திரம் அவரோட பேர் என்ன? சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். ஆரோக்கியராஜ். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? டேனியல் ஆரோக்கியராஜ் என்பதுதான் சரியான பதில். டேனியல் விட்டுட்டீங்களே? சரி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, இதுதான் வருவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்கள் கால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்கே டவர் கிடைக்கும் நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா பேச முடியும். நம்ம நல்லா வசதியாக பேசினா தானே விளையாட முடியும். அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்விகள் கேட்க சொன்னிங்கன்னா 5 கேள்விகள் நச்சுன்னு கேட்போம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே சிக்னல் கிடைக்குமோ அங்கே வந்து பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹாய், வந்துட்டிங்களா? வராங்க ஆனால் பேச மாட்டுறாங்க, இதான் பிரச்சனை. என்னாச்சு? சரி விடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் வருங்க, அவங்க எல்லாரும் பேசுகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் என்னென்னா, ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பட்டால்னு வந்துடலாம். நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேசுறது கஷ்டமாக போயிடும். திரும்ப நீங்கள் கூப்பிடும்போது பிஸி ஆயிடும். வந்துட்டாங்களா? ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் நாகலட்சுமி பேசுறேன், திருச்சி திருவானைக்காவல்ல இருந்து. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். அஜித் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, தீனா படத்தில் லைலா நடிச்சிருப்பாங்க இல்லையா? இதில் அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஓவியம். ஆமா, சுவர் இருந்தால்தான் சித்ரா என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ரெட்ட ஜட வயசு அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? நீங்க லைலாவோட கதாபாத்திரத்துக்கு க்ளூ கேட்ட போதே யோசிச்சிருக்கணும், இதுக்கு நீங்க சொல்வீங்களா மாட்டீங்களான்னு. தெரியலையா? க்ளூ கொடுத்துட்டே இருப்பாங்களாங்க, ஒரு தடவை தான் அவங்க க்ளூ கொடுப்போம். சரி, சும்மா வேணா சொல்றேன், ஆனால் அது உங்களுக்கு பாயிண்ட் இல்லை. சூர்யாவுடைய அப்பா பேர் என்ன? சிவகுமார். அதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். விட்டுப்புட்டீங்களே. அவங்க யோசிப்பாங்க, என்ன கரெக்டாக தானே சொன்னோம், எப்படி கரெக்டாக சொன்னீங்க? எல்லா டைமும் க்ளூ கொடுப்பாங்களா? ஒருத்தருக்கு ஒரு தடவை தான், அதுவும் நீங்கள் கேட்டால் தான் உண்டு. நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியலூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்கள் பேர்? பேரு சாந்தி. சாந்தி பேருன்னு கேட்டது என் பேர் அப்படி, நீ பேர் நம்ம பேர் வைக்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். சாந்தி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, விஜய் அவர்களுடைய நடிப்பில் எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சு, அது என்ன படம்? ஜனநாயகம். ஜனநாயகம் இன்னும் வரவே இல்லையே, பார்த்தீங்களா என்ன நீங்கள்? பார்த்துருக்கோம் ஏதோ. ஆஹா, நான் தவறுங்க. ரிலீஸ் ஆன படத்தை சொல்லுங்க. ஏங்க, சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை விட்டு இன்னும் அந்த படம் ரிலீஸே ஆகலை, அதுக்குள்ளே அந்த படத்துக்கு போயிட்டீங்க. அதான் பார்க்கணும், அதனால அந்த படம் தான் நினைச்சேன். ஓ, இந்த படம் நினைச்சீங்களா? சமாளிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன், தியாகு. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இசைஞானி இளையராஜா பத்தி கேளுங்க. இளையராஜா அவர்களுடைய கேள்விக்கு போவோம். உங்களுக்கான முதல் கேள்வி, இளையராஜா அவர்களுடைய இசையில ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் எது? அன்னக்கிளி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா?
சொல்லுங்க சார். ம் அந்திமலை பொழிகிறது அப்படின்ற பாடல் இருக்கு தெரியுமா? ஆமா. அது என்ன படம்? அது வந்து ராஜ பார்வை. சூப்பர். Next. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க சார். சொல்றேன், ரெடியா இருங்க. உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அவரோட இசையில? அவருடைய எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எல்லா பாடல்களுமே பிடிக்குமா? ஆமா. சூப்பர். அப்ப எந்த பாட்டை கேட்டாலும் சொல்வீங்க கரெக்டா? பாடகர்கள் நேம்லாம் கேட்டா சொல்வீங்களா? யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க? ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்றீங்க. சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. மணிரத்னம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இளையராஜா அவர்களுடைய மோஸ்ட் ஃபேமஸான ஒரு படம் எது? என்ன படம்? தளபதி. சூப்பர். இதுக்கு அப்பா இவ்வளவு வளைச்சு கேள்வி கேட்ட அப்படின்றீங்களா? ஈஸியாவும் கேட்கணும், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கணும். சரி, அவருக்கு இசை ஞானி அப்படின்னு பேர் வச்சது யாரு? அவர் டாக்டர் கலைஞர். சூப்பர். உங்களுக்கான 5வது கேள்விக்கு போறோம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். இது வரைக்கும் மொத்தமா எத்தனை பாடல் கம்போஸ் பண்ணிருக்காரு? 5 4 அவர் ஒரு 50,000க்கு மேற்பட்ட பாடல்கள் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 8600 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்க ஒரு 7000 7500 8000 அப்படின்னா சொல்லியிருந்தீங்கன்னா எழுதிட்டு போயிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சந்திரமுகி இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? இயக்குனர் 5 4 3 2 1. வாசு. வாசு. என்ன வாசு? ஐயோ, வாசு. சரி, பி வாசு என்பதுதான் சரியான பதில். இதை ஒத்துக்கிறோம். ஓகே, கரெக்ட்னு ஒத்துக்கிறோம். ஓகே ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. ரஜினி அவர்களுடைய நடிப்புல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு? ஒரு 20 படத்துக்கு மேல இருக்கு. 20 படம் இல்லைங்க, 9 படம் தான். அவருக்கும் ஆசை தான், ஆனா அவ்வளவு படம் நடிக்கல. தேங்க்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. தம்பி மயில் வாகனம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த படம் என்ன படம்? வீரம். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி. ராசி. ராசி படத்துடைய கதாநாயகி யாரு? 5 4 3 2. இல்லை, ரம்பா என்பதுதான் சரியான பதில். ரம்பா ஹோய் அப்படின்னு சொல்லியிருக்கால நீங்க. ரம்பா ஹோய் அப்படின்றீங்க, விட்டுருப்போம். சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. இன்னும் நிறைய பேர் நம்ம கூட விளையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. தெரியும், நீங்களும் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு டீ சாப்பிட்டு வந்துடும். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம்.